+2 மாணவன் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். மாணவன் தனுஷ் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 20 மாணவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வந்திருந்தது. அந்த நிலையில் தற்போது அதில் 12 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவொற்றியூரில் பள்ளி அருகே +2 மாணவன் அடித்துக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். போதைப்பொருள் பயன்படுத்தியதை தனுஷ் தட்டி கேட்டதால் +1 மாணவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக 12 மாணவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையில் 20 மாணவர்களுடனான விசாரணையானது நடைபெற்று வந்திருந்தது. அந்த வகையில் தற்போது அதில் 12 மாணவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரி அவர்கள். ஹரி, வணக்கம். தற்போது கோவையை தொடர்ந்து அடுத்தபடியாக திருவொற்றியூரிலும் +2 மாணவன் கொலை வழக்கு சம்பந்தமாக 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஜெயகோபால் குடரியா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த தனுஷ் என்ற மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை 11 சிறார்கள் மற்றும் 18 வயது நிரம்பிய தியாகராஜன் என மொத்தம் 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் நேரடி தொடர்புடையவர்கள் என சாட்சிகள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் இவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 11 சிறார்கள் நெற்குன்றத்தில் உள்ள குழந்தை நல அலுவலர் மையத்திலும் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 18 வயது நிரம்பிய தியாகராஜனையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் மொத்தம் 20 பேர் வரை தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகத்துக்கு நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட 12 பேரை தவிர மேலும் 8 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்திற்கு கஞ்சா தொடர்பான பிரச்சனையா பின்னணியாக இருந்திருக்கலாமா என தெரிய வந்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு குணா என்ற 21 வயது இளைஞர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மாணவர்கள் குணா வழங்கிய கஞ்சாவை வாங்கி பயன்படுத்தியதை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனையை பின்னர் மோதலாக மாறி தனுஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குணா மீது ஏற்கனவே 3 போதைப் பொருள் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவர் பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக வெளியாகிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள குணாவை பிடித்தும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் மேலும் 8 பேரையும் கைது செய்யவும் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி ஹரி.